உலகநாயகன் கமல் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகிறார் என்று அந்த அம்மையார் சொன்னபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். முன்னோர்களை மதிக்கக்கூடிய பேருள்ளம் கொண்டவர் கமல் அவர்கள். எனக்கு தெரிந்து 4 தலைமுறையை சார்ந்தவர்களின் பெயர்கள் சொல்லி, அவர்களின் சம்பவங்கள் சொல்லி, அவர்களின் வாழ்வியல் சொல்லி, அவர்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்யக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகச்சில கலைஞர்களில் முக்கியமானவர் கமல் என்றால் அது மிக இல்லை. கமலிடம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கமலஹாசன் இந்த மேடையில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் இளம் இயக்குநர்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைகிறார்கள். அவரை பெருமையோடு பார்க்கிறார்கள், அண்ணாந்து பார்க்கிறார்கள், அதிசயிக்கிறார்கள். ஏன்? ஏறத்தாழ என் வயது அவருக்கு, அவர் வயது எனக்கு. இந்த 60 தொடக்கூடிய காலகட்டத்தில் கூட 20 போல சிந்திக்கிறவர், செயல்படுகிறவர் கமல் அவர்கள். இன்னும் புதிதாக நான் பெரிதிலும் பெரிது கேட்பவன், இதிலெல்லாம் அடங்கி போகிறவன் அல்ல. என் லட்சியங்கள் இன்னும் முடியவில்லை, இப்போதுதான் என் லட்சியம் ஆரம்பிக்கிறது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர் கமல் அவர்கள். அவரோடு எனக்கு ஒரு சின்ன பொறாமை உண்டு. நான் பொறாமை அற்றவன் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட ஒரு பொறாமை அவர் மீது உண்டு. யாரை பார்த்து டூரிங் டாக்கீஸில் நான் வியந்தேனோ, இவர்களையெல்லாம் திரையுலகில் வந்தால் எப்படியாவது சந்தித்து விட வேண்டும், உள்ளங்கை குலுக்கி விட வேண்டும் என்று யாரை பார்த்து ஆசைப்பட்டேனோ, அந்த எம்ஜிஆரும் அந்த சிவாஜியும் தங்கள் கைகளில் தூக்கி தாளாட்டியவர்கள் கமல் அவர்கள். அவர்கள் தூக்கி சுமந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் கமலை தூக்கி சுமந்திருக்கிறார், சிவாஜி கமலை தூக்கி சுமந்திருக்கிறார். ஐயோ, நான் ரசிக்கிற சிவாஜியும் நான் ரசிக்கிற எம்ஜிஆரும் கமலை தூக்கி சுமக்கிறார்களே என்று நான் பொறாமைப்பட்டேன். நல்ல வேளை காலம் அவரை வேறு மாதிரி இதற்கு பழி வாங்கி இருக்கிறது. எம்ஜிஆரையும் சிவாஜியும் சுமக்க வைத்த கமல் எதிர்காலத்தில் நீ கதாநாயகிகளை தூக்கி சுமக்க கடவுது என்று அவர் சந்தோஷமாக சபிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சாபம் தொடர வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன்.